தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 9ஆம் தேதி தொடங்கும் என்று மத்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்து உள்ளது. தமிழகத்தில் நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கான 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் வருகிற ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதனைத் தொடர்ந்து காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிகளுக்கான தேர்தல் ஜூன் 19இல் நடைபெறும் என்றும், இதன்படி அன்றைய தினம் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என மத்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்து உள்ளது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 9ஆம் தேதி தொடங்கி வேட்புமனு பரிசீலனை ஜூன் 10ஆம் தேதி நடைபெற்று வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கு ஜூன் 12ஆம் தேதி கடைசி நாள் என்றும், தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் எனவும், வாக்கு எண்ணிக்கை அன்றைய தினம் மாலை 5 மணி அளவில் நடைபெறும் என்று மத்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்து உள்ளது. 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் திமுகவை சேர்ந்த எம். சண்முகம், எம். முகமது அப்துல்லா, பி. வில்சன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அதிமுகவை சேர்ந்த என். சந்திரசேகரன் ஆகியோர் அடங்குவர். சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் திமுகவுக்கு 4 இடங்களும் அதிமுகவுக்கு 2 இடங்களும் கிடைக்க உள்ளன. இதில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் அல்லது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இருவரில் யாருக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் கொடுப்பது என்பது இன்னும் முடிவு செய்யப்படாமல் உள்ளது. இதேபோன்று அதிமுகவில் தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்கப்படும் என 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இறுதி செய்யப்பட்ட போது கூறப்பட்டது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார். மற்றொரு சீட் கூட்டணியில் உள்ள பாஜக மற்றும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடனேயே இறுதி செய்யப்பட முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகிறது. எனினும் திமுக, அதிமுக கட்சிகளில் இருந்து யார் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட உள்ளனர் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். காலியாக உள்ள 6 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தலுக்கு 6 பேர் மட்டுமே விண்ணப்பித்தால் தேர்தல் நடைபெறாது. நாடாளுமன்றம் என்பது மக்களவை, மாநிலங்களவை என்ற 2 அவைகள் கொண்டது. மக்களவையில் 545 இடங்களும் மாநிலங்களவையில் 250 இடங்களும் உள்ளன. இதில் மக்களவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களும், மாநிலங்களவையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களும் இடம்பெறுவார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு மக்களவையில் 39 இடங்களும் மாநிலங்களவையில் 18 இடங்களும் உள்ளன. மக்களவை உறுப்பினர்களை பொதுமக்கள் ஓட்டு போட்டு நேரடியாக தேர்ந்தெடுப்பது போல் மாநிலங்களவை உறுப்பினர்களை தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பார்கள். தற்போது மொத்தம் உள்ள 18 மாநிலங்களவை உறுப்பினர்களில் 6 பேரின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. எனவே இந்த காலி பணியிடத்தை நிரப்புவதற்காக முன்கூட்டியே, அதாவது ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று மத்திய தேர்தல் ஆணையம் அறிவித்து உள்ளது. ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற தேர்தல் விதிமுறை உள்ளது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் தற்போதைய நிலையில் திமுக கூட்டணிக்கு 159 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 75 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவும் பலம் உள்ளது. திமுகவை பொறுத்தவரை திமுக மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள வில்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகிறது. அதேபோல் திமுக கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் தருவதாக ஏற்கனவே வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதால் கமல்ஹாசன் முதல் முறையாக நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு நுழைவார் என்று தெரிகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுகவிற்கு விட்டு கொடுத்ததால் அதற்கு பதிலாக ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அரசு கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பில் உள்ள நிலையில் மற்ற 2 பேர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதே நேரத்தில் பாமக செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது அதிமுக கூட்டணியில் இல்லாததால் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டு உள்ளது. அதனால் பாமக உறுப்பினர்களின் 5 பேரின் வாக்கு அதிமுகவுக்கு கிடைக்காது என்றே தெரிகிறது. என்றாலும்
2 மாநிலங்களவை உறுப்பினர்களை அதிமுகவால் தேர்ந்தெடுக்க முடியும். எனவே அக்கட்சியில் 2 இடங்களை பெற போட்டா போட்டி நிலவுகிறது. காலியாக உள்ள 6 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தலுக்கு 6 பேர் மட்டுமே விண்ணப்பித்தால் தேர்தல் நடைபெறாது. விண்ணப்பித்த 6 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துவிடும். அதற்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்தால் மட்டுமே தேர்தல் நடைபெறும். ஆனால் அதற்கான வாய்ப்பு தமிழகத்தில் குறைவுதான் என்று தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாகி உள்ளது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.